உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே, இந்த வீட்டுக்குள்ள எப்படிதான் இவ்ளோ பொருள் வந்து சேருது? எப்பவுமே அன்டைடியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நீங்க ஒரே நாள்ல எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணணும். ஹோல் ஹவுஸையும் டீக்ளட்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்லாத பொருட்களை ரிமூவ் பண்றது மூலமாவே உங்க வீடு ஈஸி டு மெயின்டைன், எப்பவுமே கிளீனா இருக்க மாதிரி சில ஹேபிட்ஸ் பழக்கமாக்கிக்கிறது மூலமா நம்மளோட வீடு எப்பவுமே டைடியா மெயின்டைன் பண்ற மாதிரி நம்மளால மாத்திக்க முடியும். அந்த மாதிரி ஒரு 50 திங்ஸ் எவ்ரிஒன் வில் டீக்ளட்டர். கண்டிப்பா இந்த 50 பொருட்களை எல்லாருமே டீக்ளட்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் நீங்க உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது மொத்தம் 6ஆ பிரிச்சிருக்கேன். கிச்சன், வார்ட்ரோப், பாத்ரூம், லிவிங் ரூம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டீக்ளட்டரிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மினிமலிசம் ரொம்ப பிடிக்கும், மணி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி கிச்சன். கிச்சனில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பயர்ட் ஃபுட். உங்கள் ஃப்ரிட்ஜில் 3 நாள் முன்னாடி வச்ச ரசம், 2 நாள் முன்னாடி வச்ச சாம்பார், 1 வாரம் முன்னாடி வச்ச கூட்டுன்னு ஏதாவது ஃப்ரிட்ஜோட பின்னாடி பக்கம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சமைச்ச ஃபுட்டை நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம். எக்ஸ்பயர்ட் ஸ்பைசஸ். உங்களோட பேண்ட்ரி ஷெல்ஃபில், உங்களோட க்ராசரிஸில் எக்ஸ்பயர் ஆன பொருட்கள் கண்டிப்பாக நிறையாவே இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே பேக்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறையா ஒரு டின்னில் வாங்கி 1 மாதத்துக்கு 1 டைமாக வாங்குறீங்க அப்படின்னா, வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பயர் ஆயிருந்ததுன்னா அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வித்தவுட் லிட்ஸ். மூடி இல்லாமல் கண்டெய்னர் மட்டும் இருக்கும், அது எதுக்குமே யூஸ் ஆகாது. நிறையா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி நம்ம டேக்அவேல வாங்குறது, நம்ம வெளிலேருந்து வாங்கினது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி லிட்ஸ் வித்தவுட் கண்டெய்னர்ஸ். லிட்ஸ் மட்டும் இருக்கும், அதாவது மூடி மட்டும் இருக்கும், கண்டெய்னர் இருக்காது. அந்த மூடி எதுக்குமே செட் ஆகாமல் சும்மா சாதாரணமாக வேறு எதுக்காவது வச்சுட்டு இருப்போம். யூ கேன் லெட் கோ ஆஃப் இட். சிப்டு பிளேட்ஸ் ஆர் பவுல்ஸ். செராமிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சிப்பாக இருக்குது, உடஞ்சிருக்குன்னா அது யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது, அதை ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ரொம்ப வளைஞ்சிருக்கு நெளிஞ்சிருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் புதுசாக இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கிராக்ட் மக்ஸ். மக்ஸ் கலெக்ஷன் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அதில் நல்லா இருக்கிறத மட்டும் வச்சுட்டு கிராக்காக இருக்கிறது, சிப்பாக இருக்கிறது, இதை ரிமூவ் பண்ணலாம். டியூப்ளிகேட் யுட்டென்சில்ஸ். தோசை கரண்டியே 4 இருக்கும், குழிக்கரண்டி ஒரு 10 இருக்கும். இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை டீக்ளட்டர் பண்ணுங்க. ஓல்டு வாட்டர் பாட்டில்ஸ். அதுலேயும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் ரொம்ப பழசாக இருந்ததுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு தரையாவது நீங்கள் மாற்றணும். அந்த மாதிரி மாற்றுறதா இருந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணுங்கள், ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் இப்போது வெளியிலேருந்து ஜூஸ் பாட்டில்ஸ் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குகிறோம், இல்லை வாட்டர் பாட்டில் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பாட்டில்ஸ் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம். டேக்அவே கண்டெய்னர்ஸ். டேக்அவே கண்டெய்னர்ஸ் எல்லாமே எப்போவுமே யூஸ் அண்ட் த்ரோ தான். ஸோ அதில் ஃபுட் வந்து நம்ம போட்டு வைக்காமல் இருக்கிறது நம்ம ஃபேமிலிக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி டேக்அவே கண்டெய்னர்ஸ் இருக்குன்னா அதை டீக்ளட்டர் பண்ணுங்க. அன்யூஸ்ட் கிச்சன் கேட்ஜெட்ஸ். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்க கிச்சன் கேட்ஜெட்ஸ் லைக் சாண்ட்விச் மேக்கர், இல்லை வந்துட்டு ஏதாவது குழிப்பணியாரம் சட்டி வாங்கி வச்சுருக்கீங்க ஆனால் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க கேட்ஜெட்ஸ் இல்லை வந்து குக்வேர்ஸ் இருக்குன்னா அதை டீக்ளட்டர் பண்ணலாம். எக்ஸ்பயர்டு ஸ்நாக்ஸ். குழந்தைங்க பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வேணான்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எக்ஸ்பயர் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓப்பன் பேக்கெட்ஸ் யூ ஓன்ட் ஃபினிஷ். மளிகை சாமான்லேயே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லை பிடிக்கலன்னு ஓப்பன் பண்ணதை அப்படியே பேக்கெட்டோடய வச்சுருப்போம். அது மாதிரி இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் இட். அதனால எந்த தப்பும் கிடையாது. இனிமேல் அந்த தப்பை நம்ம பண்ணாமல் இருப்போம்னு அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டியூப்ளிகேட் சாஸஸ். இப்போது வந்துட்டு நம்ம வெளிலேருந்து ஃபுட்டு வாங்குகிறோம் அப்படின்னா சாஸ் பாக்கெட்ஸ்லாம் நிறையா வரும். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணவே போகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரிமூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில்லி சாஸ், இல்லை வந்துட்டு பீஸா வாங்குறீங்கன்னா அதுக்கு சீசனிங்ஸ் இதெல்லாம் நிறையா கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ரெகுலர் குக்கிங்கில். ஸோ அது ரொம்ப வருஷமாக அப்படியே நம்ம வீட்டிலே கிடக்கும். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் டீக்ளட்டர் இட். எம்டி ஜார்ஸ். நம்ம வந்து சில பொருட்கள் வாங்கும்போது ஜாரோடய வரும். ஸோ அந்த ஜார் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஓரளவு லிமிட் வச்சுக்கோங்க. ஒரு 10 ஜார் வச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக லாஃப்ட்லலாம் வைக்கிற அளவுக்கு நிறைய ஜார்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். ஏன்னா திரும்ப திரும்ப அந்த ஜார்ஸ் நம்ம அந்த பொருட்கள் வாங்கும் போது திரும்பவும் வரதான் போகுது. ஸோ அதனால் ஃபுட் யுவர் ஃபேமிலி டசன்ட் ஈட்.
சில ஃபுட் வந்து நம்ம ஃபேமிலிக்கு பிடிக்காது. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, குழி பணியாரம் பண்ணா பிடிக்காது. பேன் கேக் பண்ணா சாப்பிட மாட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் அது ஜென்ரலா குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு நெனைப்போம். ஆனா என் பையனுக்கு பேன் கேக்கே சுத்தமா பிடிக்காது. ஸோ அந்த மாரி குழந்தைங்களுக்கு பிடிக்காத ஃபுட் ஐட்டம்ஸ், வீட்ல இருக்கவங்களுக்கு பிடிக்காத ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குன்னா, அது நம்ம சமைக்கவும் விட மாட்டாங்க. ஸோ அந்த மாரி இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ நம்ம ரிமூவ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர்ல மொத்தம் 12 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எக்ஸெல்ல பட்ஜெட் பண்றது, மேனுவலா பட்ஜெட் பண்றது, கிளீனிங் ரொட்டீன், ஹோம் லோன் கால்குலேட்டர், டெப்ட் ட்ராக்கர், ஹோல் ஹவுஸ் டீக்ளட்டரிங் செக்லிஸ்ட் இங்கிலீஷ்ல அண்ட் இன் தமிழ்லையும் இருக்கு. ஹோம் பைண்டர், மீல் பிளானிங் கைட், நெட்வொர்க் ட்ராக்கர், நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச், சேவிங்ஸ் சேலஞ்ச். அது மட்டும் இல்லாமல் 8 in 1, 5 in 1, 3 in 1, 2 in 1 அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. அப் டு 20% வரைக்கும் ஆஃபர்லேயும் இருக்குது. கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கேட்டகரி வார்ட்ரோப். க்ளோத்ஸ் டசன்ட் ஃபிட். உங்களோட கரண்ட் பாடிக்கு ஃபிட் ஆகாத க்ளோத்ஸ் எப்பயாவது போடலாம் அப்படின்னு நீங்கள் நிறையா எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு நீங்கள் வெயிட் குறைக்கணும் இல்லை வெயிட் ஏற்றணும் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிவிட்டு அதை மட்டும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் இட். கரண்ட் பாடிக்கு இருக்க பத்திர ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். க்ளோத்ஸ் யூ ஹாவ் அண்ட் வான் இன் அ இயர். கடைசி ஒரு வருஷத்தில் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நான் போடவே இல்லை, இனிமேல் போட போகிறதும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த க்ளோத்ஸ் நீங்கள் டொனேட் பண்ணலாம். டான் க்ளோத்ஸ், கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள். அது பழைய துணிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் காட்டனாக இருக்க பனியன் கிளாத் மாதிரி இருக்குன்னா பழைய துணியை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கும் அது முடியாது அப்படின்னா அதை நம்ம தூக்கி போடலாம். சாக்ஸ் வித்தவுட் பேர்ஸ். குழந்தைங்களோட வார்ட்ரோப்ல இது நிறையாவே இருக்கும். சாக்ஸுக்கு பேர் இல்லாத ஒரு சாக்ஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க சில சமயம் அவங்களே ஸ்கூலில் தொலைச்சிட்டு வருவாங்க, இல்லை நம்ம லாண்ட்ரி பண்ணும் போது தொலைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சாக்ஸை நம்ம டிக்ளட்டர் பண்ணலாம். அன்கம்ஃபர்டபுள் ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ். ரொம்ப டைட்டாக இருக்குது, பத்தலை அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணலாம். குழந்தைங்க சீக்கிரம் வளருவாங்க, அவங்களோட ஷூஸ் அந்த மாதிரி ஆகும். நம்மளுக்கு சிலது காலை வந்து ரொம்ப வலிக்குது, இல்லை வந்து நம்ம காலை ரொம்ப புண்ணாக்குது, எப்போ போட்டாலும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற செப்பல்ஸு வி கேன் லெட் கோ ஆஃப் இட். ப்ரோக்கன் பெல்ஸ். இது ஜென்ஸ் கிட்ட நிறையாவே இருக்கும். பெல்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறனால அது சீக்கிரம் பிஞ்சு போகிறதுக்கு, உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உடஞ்சி போயிருக்குன்னா அதை ரிப்பேர் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் அதை நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஓல்ட் ஹேண்ட்பேக்ஸ். நீங்கள் பயன்படுத்தாத, உங்களுக்கு பிடிக்காத, இனிமேல் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்னு நினைக்கிற ஹேண்ட்பேக்ஸை டிக்ளேர் பண்ணுங்கள். வார்ன் அவுட் இன்னர் வேர். ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சு, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னர் வேர்ஸை யூஸ் பண்ண வேண்டாம். அதை நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து அதை செக் பண்ணி அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். ப்ரோக்கன் ஜுவல்லரி. உங்களோட அக்சசரிஸில் செக் பண்ணி பாருங்கள். அதில் உடஞ்சி போன தோடு, செயின், இல்லை வளைஞ்சு போன வளையல் இந்த மாதிரி இருக்குன்னா அதை நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஜஸ்ட் இன் கேஸ் க்ளோத்ஸ். எப்பயாவது தேவைப்படும் அப்படின்னு சில க்ளோத்ஸ் நம்ம எடுத்து நம்மளோட பீரோவில், நம்மளோட வார்ட்ரோப்பில் கடைசியில் வச்சுருப்போம். ஆனால் அது எப்போவுமே தேவையே படாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணலாம். எக்ஸ்பயர்ட் மெடிசன்ஸ். எக்ஸ்பயர் ஆன மெடிசன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணணும், அது உடம்புக்கு நல்லது கிடையாது. எக்ஸ்பயர்ட் காஸ்மெட்டிக்ஸ். காஸ்மெட்டிக்ஸில் உங்களுக்கு ஒத்து போகாது, உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாதது, எக்ஸ்பயர் ஆனது, இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். அடுத்த கேட்டகிரி பாத்ரூம். எம்டி பாட்டில்ஸ். எம்டியான பாட்டில்ஸ் இருக்குன்னா, நிறைய பேர் இந்த ஷாம்பு கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா அதனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ டிக்ளட்டர் இட். ஹோட்டல் டாய்லெட்டரிஸ். ஹோட்டலுக்கு நம்ம போயிட்டு வரோம், தங்கி இருந்துட்டு வரோம் அப்படின்னா அங்கேருந்து சில டாய்லெட்டரிஸ்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ஷாம்பு, சோப்பு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நம்ம வச்சுருக்கணும், யூஸ் பண்ணுவோம்னு நினைப்போம். பட் 99% ஆஃப் த டைம் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை நம்ம லெட் கோ பண்ணலாம். ஓல்ட் டூத் ப்ரஷஸ். டூத் ப்ரஷஸ் வந்து எதுக்காவது கிளீனிங்க்கு யூஸ் ஆகும்னு நம்மளோட பழைய டூத் ப்ரஷ் எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஓல்ட் டூத் ப்ரஷ் ரொம்ப நிறையா இருக்குன்னா ஒரு 2 மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். லிவிங் ரூம். லிவிங் ரூமில் ஃபர்ஸ்ட் ஒன் ஓல்ட் மேகசின்ஸ். உங்களுக்கு படித்து முடிச்சு இதுக்கப்புறம் இது தேவையில்லைன்னு நினைக்கிற மேகசின்ஸை டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஓல்ட் நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பர்ஸ் இப்போலாம் நிறைய பேர் படிக்கிறது இல்லை, ஆனால் சில பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் படிக்கிறது இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸை ஃபிசிக்கல் காப்பியாக வாங்குறத சொல்கிறேன். அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது பணம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா அதை அப்பப்போ நம்ம டிக்ளட்டர் பண்ணி இடைக்கு போடலாம். ப்ரோக்கன் டெக்கார் ஐட்டம்ஸ். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச டெக்கார் ஐட்டமாக இருக்கும், ஆனால் அது இப்போ உடஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான டெக்கார் ஐட்டம்ஸை ரிமூவ் பண்ணலாம். டஸ்ட் கலெக்டிங் டெக்கரேஷன்ஸ்.
சில டெக்கரேஷன்ஸ் வெறும் டஸ்ட் மட்டும் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதாவும் இருக்காது. சரி யாரோ கிஃப்ட்டா குடுத்துட்டாங்க இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருப்போம். அந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணலாம். டெட் பிளான்ட்ஸ், சில செடிகள் வளராது. எனக்கு ரீசெண்டாக டெட் பிளான்ட்டை தான் நான் வந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இருக்க செடிகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அது வளரலைங்கிற பட்சத்தில் அதை ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம லிவிங் ரூமை ப்ளசண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேப்பர் கிளட்டர், நிறைய பேப்பர்ஸ் வரும், நோட்டீசஸ் போடுவாங்க, அது எல்லாத்தையும் எடுத்து அப்பப்போ ஒரு ட்ராவில் எங்கேயாவது வைப்போம். ஸோ அதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸாவது அதை பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணணும். லைக் பில்ஸ், பேப்பர்ஸ், நோட்டீசஸ், இதெல்லாம். ஓல்ட் ரிசிப்ட்ஸ், உங்களுக்கு தேவையான ரிசிப்டாக இருந்தால் அதை ஃபைல் பண்ணி வைங்க. தேவையில்லாத ரிசிப்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அதை கிழிச்சு நம்ம தூக்கி போடலாம். எக்ஸ்பயர்டு வாரண்டி கார்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி ஃபைல் பண்ணி வைக்கிறதுல நம்ம வாங்கும்போது எல்லாத்துக்குமே வாரண்டி கார்ட்ஸோட வரும், பெரிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் 5 இயர்ஸ், 6 இயர்ஸ், 10 இயர்ஸ் அதுக்கப்புறம் அது எக்ஸ்பயர் ஆகும். அந்த மாதிரி எக்ஸ்பயர் ஆன வாரண்டி கார்டை பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டே இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். அன்னெசரி மேனுவல்ஸ், இப்போல்லாம் எல்லாத்துக்குமே மேனுவல்ஸ் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது தேவை எப்படி கற்றுக்கணுன்னா உடனே யூடியூபோ இல்லை கூகுளோ தான் சர்ச் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு மேனுவல்ஸ் தேவையில்லைங்கிற பட்சத்தில் அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஓல்ட் நோட் புக்ஸ், நீங்கள் எழுதி முடிச்சது, குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வைப்போம் வீட்டில், இல்லை அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, அதெல்லாம் எழுதி முடிச்சாச்சுன்னா அந்த நோட் புக்ஸை நம்ம டிக்ளாட்டர் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களோட போன வருஷத்து நோட் புக்ஸ் இருக்குன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஜங்க் மெயில், சில லெட்டர்ஸ் வரும் பட் எதுக்குமே அது யூஸ் ஆகாததாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கிழிச்சு போடலாம். அடுத்த கேட்டகரி எலக்ட்ரானிக்ஸ். புரோக்கன் சார்ஜஸ், உடஞ்சி போன சார்ஜர்ஸ், சார்ஜரோட பின் கிட்ட உடஞ்சிருக்கும், கிழிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அன்யூஸ்ட் கேபிள்ஸ், இப்போலாம் நிறைய டாய்ஸோட கேபிள்ஸ் வருது பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. அந்த டாய் வந்து நீங்கள் டீக்ளாட்டர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கேபிள்ஸ் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி எதுக்கு என்ன கேபிள்னே அது தெரியல அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னா அதை நம்ம டீக்ளாட்டர் பண்ணலாம். புரோக்கன் இயர்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக உடஞ்சி போகிற மாதிரி தான் இப்போல்லாம் வருது. ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி புரோக்கன் இயர்ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒயர் கிட்ட உடஞ்சிருக்கும், இல்லை இல்லை மாற்றுறதுலே உடஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணலாம். எம்டி கேஜெட் பாக்ஸஸ், ஏதாவது ஒரு கேஜெட்டோட வர பாக்ஸஸ் மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த பாக்ஸஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம். அது வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். டெட் பேட்ரிஸ், ஸோ பேட்ரிஸ் வந்துட்டு இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாதுன்னா அதை ரிமூவ் பண்ணுங்கள். மிஸ்சலேனியஸ், பென்ஸ் தட் டோன்ட் ஒர்க், எழுதாத பென்லாம் இருக்கும். ஸோ எல்லா பென், ஸ்கெட்ச், மார்க்கர்ஸ் இது எல்லாத்தையும் எழுதி பாருங்கள், அதில் எழுதலை அப்படிங்கிறது தான் அதை ரிமூவ் பண்ணலாம். ட்ரைட் மார்க்கர்ஸ், ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், மார்க்கர்ஸ் எழுதலை அப்படின்னா நிறைய மார்க்கர்ஸ் சீக்கிரம் வந்துட்டு எழுதாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். புரோக்கன் அம்பர்லாஸ், ஸோ வந்து மழை காலம் வந்துருச்சு, ஸோ உடஞ்சி போன அம்பர்லாஸ் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுங்கள். ஓல்டு கேலண்டர்ஸ், பழைய வருஷத்து கேலண்டர், அதெல்லாம் எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து வச்சுருப்போம். நீங்கள் அதை யூஸ் பண்ணவே இல்லை, தேவைக்கு அதிகமாக ரொம்ப நிறையா இருக்குன்னா ஒரு 2 3 வச்சுக்கிட்டு மற்றதை டீக்ளாட்டர் பண்ணுங்கள். ரேண்டம் கீஸ் யூ கான் ஐடென்டிஃபை, எதுக்குன்னு இருக்குன்னே தெரியாத சில கீஸ் இருக்கும். அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் சில கீஸ் இருக்குது. அது வந்து எந்த வார்ட்ரோப்க்கோ எந்த டோருக்கு எதுக்குமே சேராது. ஏதாவது ஒரு பழைய விஷயத்துக்குள்ளதாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது வீட்டில் இருந்து வந்ததாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க கீஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது வீடை வந்து பர்ஃபெக்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற விஷயம் கிடையாது. நம்ம லைஃப்பை சிம்பிள் ஆக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் டீக்ளட்டரிங். நான் சொன்ன இந்த 50 திங்ஸையும் இன்றைக்கே நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணுங்கிற விஷயம் கிடையாது. இதுலேருந்து ஏதாவது ஒரு 5 மட்டும் பிக் பண்ணுங்கள். அந்த 5 மட்டும் ஒரு 10-15 நிமிஷம் செலவு பண்ணி டீக்ளட்டர் பண்ணுங்கள். உங்கள் வீடு வந்து லைட்டராக ஃபீல் ஆகிறத உங்களால் உணர முடியும். நீங்கள் எந்த கேட்டகரி ஃபஸ்ட் டீக்ளாட்டர் பண்ண போகிறீங்க, இல்லை எது உங்களுக்கு டீக்ளாட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், என்னன்னு பார்ப்போம். நீங்கள் ஹோல் ஹவுஸையும் டீக்ளாட்டர் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் பார்ப்பீங்க. ஹோல் ஹவுஸ் டீக்ளாட்டரிங் செக்லிஸ்ட்டில் என்னோட 3+ இயர்ஸ் ஜேர்னியில் நான் என்னெல்லாம் டீக்ளாட்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அதை வாங்கினீங்கன்னா உங்கள் ஹோல் ஹவுஸையும் டீக்ளாட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை.